எல்லாரும் கிளம்பியாச்சு. யாரும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காஃபி குடிக்கிற சுகம் இருக்கே. அடடடடடா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகுமா? இந்த 2 பசங்களும் போச்சுங்க லேட்டாக காலேஜுக்கு. காலேஜில் என்ன ஆச்சோ தெரியல, சரியான வால் பசங்க. சரி, இவருக்கு ஒரு ஃபோனை போடுவோம். இவர் போய் ரீச் ஆனாரா என்னன்னே தெரியல. அண்ணி அண்ணி அண்ணி, எங்கே இருக்கீங்க? அட கடவுளே, இது யார் அடுத்து? என் கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? என் காஃபி மேலே உனக்கு என்ன அத்தனை கோவம்? என்னால் ஒரு காஃபி கூட குடிக்க முடியலையே. உனக்கு வேண்டுதல்ல குறை வச்சனா இல்லை நேர்த்தி கடனில் குறை வச்சனா? இப்படி என்ன பழி வாங்குறியே கடவுளே. அண்ணி, தோ வரேன் அண்ணி, ஒரு நிமிஷம் வரேன். வேண்டாம், அங்கே இருங்க, நானே வரேன். ஐயோ, இவளுக்கு எத்தனை முறை தான் நான் இன்டைரக்டாக சொல்கிறதோ தெரியல. உள்ளே வந்து இந்த புடவை எப்போ வாங்கினீங்க, அது எப்போ வாங்கினீங்கன்னு என் உயிரை எடுக்குவா வந்து. அண்ணி, வாங்க அண்ணி, இங்கே தான் இருக்கேன், வாங்க. அப்பா, என்ன பெரிய வீடா இது? அரண்மனை மாதிரி இருக்குது. இருக்கிற 4 பேருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு? கொடுத்த வச்ச மகராசி எங்கள் அண்ணி. எங்கள் அண்ணிக்கு எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம்தான். மேட்ச் பாக்ஸ் சைஸில் இருக்கும் எங்கள் அண்ணியோட வீடு. அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய அரண்மனை. ஆனால் நான் இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தவோ இப்போ அந்த மாச்சு பொட்டி மாதிரி இருக்கிற ஒரு வீட்டில் வாழ்ந்துன்னு இருக்கேன். எல்லாம் என் நேரம். எனக்கு வாச்சது அப்படி இருக்கே, என்ன செய்ய? ஏதோ பணக்காரன் இல்லைனாலும் சுமாராவனா இருக்குவாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா கூட எங்கள் அண்ணன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவான்னு பார்த்தா ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன்றான். இதில் பத்தாத்துக்கு எங்கள் அண்ணிக்கு 2மே ஆம்பளை பசங்க. நான் பொண்ணை பெற்று வச்சிட்டேன். எப்படியாச்சும் பண்ணி என் பொண்ணை இவங்க 2 பேரில் யார் தலையிலனா கட்டி வச்சிட்டா போதும், பாதி சொத்து எனக்கு வந்துடும். இங்கே பாரு, இவ்வளோ பெரிய வீடு திறந்து போட்டு என்ன பண்ணுறாங்க எங்கள் அண்ணி? கொஞ்சமானா பொறுப்பு இருந்தால் தானே. யாரனா உள்ளே வந்து ஏதாச்சும் எடுத்துன்னு போனால் கூட தெரியாது. மேடம் அப்படி திறந்து போட்டு உள்ளே என்ன பண்ணுறாங்க? அண்ணி, வாங்க அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது இருக்கட்டும், என்ன அண்ணி, அம்மாவும் இல்லை அண்ணனும் இல்லை, நீங்கள் தானே பொறுப்பாக வீட்டை பார்த்துக்கணும். ஏன், என்னாச்சு அண்ணி? நீங்கள் பாட்டுக்கு வீடை இப்படி திறந்து போட்டு இப்படி ரூமில் உட்காந்துருந்தீங்கன்னா திருட வந்தால் கூட தெரியாது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. கேட் கிட்ட வாட்ச்மேன் இருக்கான், கீழே வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அது எப்படி பொறுப்பு இல்லாமல் வந்துடுவேன்? என்ன அண்ணி இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க? நம்ம வீட்டை நம்ம தானே பொறுப்பாக பார்த்துக்கணும். அந்த வேலைக்காரருக்கு என்ன தலையெழுத்தா நம்ம வீட்டை பார்த்துக்கிறதுக்கு? அப்படி அம்மாவும் அண்ணனும் ஊருக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல, நான் வந்து தங்கியிருக்குவேனே. உங்களுக்கு எது கண்ணி வீண் சிரமம்? நீங்கள் அண்ணனை கவனிக்கணும், கிருத்திமாவை கவனிக்கணும், நிறைய வேலை இருக்கும்ல உங்களுக்கும். அதுவும் இல்லாமல் கிரிஷ் இருக்கான், ராக்கி இருக்கான், எனக்கு என்ன அண்ணி கவலை? அதுவும் சரிதான். உங்களுக்கு என்ன கவலை? வீட்டில் என்ன வேலை இருக்குது? கைக்கு ஒரு வேலைக்காரு, காலுக்கு ஒரு வேலைக்காரு. எங்கள் அண்ணன் நல்ல சொகுசாக தான் வச்சுருக்கான் அவங்கள. ஆமாம் அண்ணி, உங்கள் அண்ணன் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது. சரி, எப்போ வருவான்? நாளைக்கு வந்துடுவார். அம்மா, அத்தை இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. அப்போ உங்களையும் உங்கள் பசங்களையும் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் என்னை அப்படி சொல்கிறீங்க? இல்லை சும்மா தான் சொன்னேன். அப்புறம் இந்த வாரம் ஏதாச்சும் புடவை வாங்கினீங்களா, நகை வாங்கினீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி. அதுக்கு இல்லை, எங்கள் அண்ணன் 15 நாளைக்கு ஒரு முறை புடவையும் மாதத்துக்கு ஒரு முறையும் நகையும் வாங்கின்னு வந்து கொடுக்குவானே, அதுதான் கேட்டேன். இல்லை அண்ணி, இப்போல்லாம் ஜாஸ்தி வாங்குறதில்ல. எதுக்கு சும்மா? அதுவும் இல்லாமல் இப்போ அவருக்கு டைமும் இல்லை அண்ணி. ஓ அப்படியா, சரி. லாஸ்ட் டைம் ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தீங்களே, அது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அண்ணி. உங்கள் முகத்துக்கு அது எடுப்பாகவே தெரியல. எந்த நகை? அதான் அண்ணி, மயில் டிசைன் போட்டு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல அண்ணன், அதை சொல்கிறேன். ஓ அதுவா? ஏன் அண்ணி, நல்லா தானே இருந்துச்சு. அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தது எனக்கு. அப்படியா?
எனக்கு என்னவோ நல்லாவே தெரியல. அந்த மாதிரி எல்லாம் வாங்காதீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியறதில்ல. அப்புறம் ஒரு க்ரீன் கலரில் சாரி வாங்கியிருந்தீங்களே, அது கூட நல்லா இல்லை. உங்களுக்கு செலக்ட் பண்ணவே வராதா? இல்லை, அது கிறிஷ் வாங்கி கொடுத்தது. ஓஹோ, இப்போ பையனும் வாங்கி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானா? ஆமாம் அண்ணி, அந்த கலர் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. உங்கள் பையன் வாங்கியிருக்கான் இல்லையா, அவனுக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் எல்லாம் நல்லாவே தெரியறதில்ல அண்ணி. இல்லை அண்ணி, இது வரைக்கும் எனக்குன்னு நான் எதுவும் செலக்ட் பண்ணிக்கிறது இல்லை. அவரும் பசங்களும் வாங்கி கொடுக்கறது தான். அவங்க மனசு பேஜார்படக்கூடாதுல்ல. நான் யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேச மாட்டேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஒருத்தர் ஆசையாக வாங்கி கொடுத்தா அது நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க மனசு புண்படாத மாதிரி பார்த்துக்கணும் அண்ணி. அதெல்லாம் நான் எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கேன். எது எப்படி இருந்தாலும் என் புருஷனும் என் பசங்களும் வாங்கி கொடுத்தது. அது விலை, கலர், டிசைன் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அண்ணி. அது வாங்கி கொடுத்த மனசு தான் அண்ணி முக்கியம். எனக்காக அவர் டைம் எடுத்து தேடி தேடி வாங்கின்னு வந்திருக்காரு. எத்தனை பேர் பசங்க இவ்வளவு பெரியவங்க ஆயிட்ட அப்புறமும் பொண்டாட்டிக்காக நேரத்தை செலவழிக்கிறாங்க. அந்த மனசு தான் நீ பார்க்கணும். டிசைனோ விலையோ கலரோ எதுவுமே முக்கியம் இல்லை. நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க அண்ணி. இல்லைனா உங்ககிட்ட குப்பை கொட்ட முடியுமா இத்தனை வருஷமா? அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? என்ன கிறிஷ் வாய்ஸ் மாதிரி இருக்கு அண்ணி? கீழே போகலாமா அண்ணி? கிறிஷ் வந்திருக்க மாதிரி தெரியுது. சரி, வா வா போகலாம். கிறிஷ், என்னப்பா என்ன ஆச்சு? காலையில் தானே ஆஃபீஸ் கிளம்புனேன், ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ஒரு ஃபைல் வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன், அதான் எடுத்துன்னு போகலான்னு வந்தேன். ஒரு கால் பண்ணியிருந்தா நான் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்தான்னு போயிருப்பேன்லப்பா. இல்லைம்மா, அது ரொம்ப முக்கியமான ஃபைல், அதான் நானே எடுக்க வந்தேன். கிரிஷ், எப்படிப்பா இருக்க? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? வெளியூர் போயிட்டு வந்ததும் இந்த அத்தையை கண்டுக்கவே மாட்டேன்ற. நான் நல்லா இருக்கேன் அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒர்க் டென்ஷன், வேலை மேலே பயங்கர பிஸி, அதான். அம்மா, என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு ஏதாச்சும் பண்ணுதாம்மா? என்னம்மா? அச்சிச்சோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அதுவா, ஒன்றும் இல்லை. அண்ணியே கொஞ்சம் திட்டேன், அதான். என்னது? எங்க அம்மாவை நீங்க திட்டினீங்களா? எதுக்கு திட்டினீங்க? ஐயோ கிரிஷ், அண்ணி திட்டெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா நாங்கள் 2 பேரும் பேசின்னு இருந்தோம், அவ்வளோதான். சரிம்மா, பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. ஈவினிங் ஆனா நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் வேலையை பாரு, பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டின்னு போப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏன் நீ கிரிஷ் காரெல்லாம் வாங்கிட்டானா? ஐயோ கடவுளே, நானே உளறிட்டனா? ஆமாங்க நீ, இப்போதான் ரீசண்டா. பரவாயில்ல பரவாயில்ல. ஏன் நீ எங்ககிட்ட சொன்னா என்னவா? நாங்கள் என்ன போறாமையா பட போகிறோம்? அச்சோ, அப்படியெல்லாம் இல்லை அண்ணி, அவனுக்கு அந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது, அதனால தான். அவன் எங்ககிட்டயே சொல்லலை, அவனே போய் தனியாக வாங்கின்னு வந்தான். அவன் விருப்பம் தானே அண்ணி. அதுவும் சரிதான். சரிங்க அண்ணி, எனக்கு பேசி பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. ஏதாச்சும் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. இதோ அண்ணி எடுத்துட்டு வரேன். பிள்ளைங்களை வளர்த்துருக்க லட்சணம் தப்பாரு. எல்லாம் இவங்க வேலையாக தான் இருக்கும். யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லியிருக்குவாங்க. அதுலேயும் முக்கியமாக எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எப்படியாச்சும் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அதிகாரம்லாம் என் கையில். எப்படியாவது சரியான நேரமாக பார்த்து கிறிஷுக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அதுக்கு முதல்ல நான் கிறிஷ்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அவன் மற்றவங்க மாதிரி இல்லை, பயங்கரமான ஆள். அவனை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. இந்த அருணாவை கொக்கா. அண்ணி இதாங்க அண்ணி ஜூஸு. ஒரு பேச்சுக்கு கேட்டானே, ஜூஸோடவே அனுப்பிடலான்னு இருக்கீங்களா என்ன? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சாப்பிட்டு தான் போகணும். இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. இப்போமே நேரம் ஆயிடுச்சு, கிருத்திகா வேற வந்துடுவா. இங்கேயும் ராக்கி, ஸ்ரீ பாப்பா எல்லாம் வந்துடுவாங்க. பார்த்துனே போங்க நீ. என்னது ஸ்ரீ பாப்பாவா? அந்த பொண்ணு இன்னுமா வருது இங்க? ஆமாம் அண்ணி. ஏன் என்னாச்சு? இங்கே எதுக்கு வர அவ?
பாஸ்கர் அண்ணன் வரத்துக்கு நைட் ஆயிடுதானே, பாவம் பொண்ணு தனியாக இருக்கணும்ல, அதனால தான் இங்கே இருக்குவா. அண்ணன் வந்து கூப்பிட்டுன்னு போவார். 7 கழுத வயசாச்சு, அவளுக்கு தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்கா? பார்த்து இருந்துக்கங்க அண்ணி, இந்த காலத்தில் யாரையும் நம்புறதுக்கு ஆவறதில்ல. அத்தை மாமான்னு ஏமாத்தி இந்த வீட்லேயே டேரா போட்டு போறா. அண்ணி அப்படியெல்லாம் இல்லை, சின்ன பொண்ணை என்ன பேச்சு பேசுறீங்க? நான் சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வரும். ஒரு நாள் தெரியும் பாருங்க, நான் சொன்னது தான் உண்மைன்னு. சரி அண்ணி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க. பசங்க முன்னாடி எல்லாம் இப்படி பேசி அந்த பசங்களை பேஜார்படுத்தாதீங்க. ஏன் அண்ணி, ஸ்ரீயோட அம்மா உங்களுக்கு ரொம்ப நெருங்கின தோழின்றதுனாலயா? அந்த பொண்ணை உங்களுக்கு மருமகளாக ஆக்கிக்கணும்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா என்ன? அண்ணி ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள்? எதுக்கு உங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் தோணுது? எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை அந்த ஸ்ரீயோட அம்மாவுக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஏன் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையும் அந்த ஸ்ரீக்கு தான் கிடைக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? பாஸ்கர் அண்ணன் அமுதாவை விரும்பினாரு, அவங்க 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அதில் நீங்கள் எங்க அண்ணி? நானும் தான் விரும்பினேன் அந்த பாஸ்கரை, கையால் ஆகாதவன். நான் விரும்புனது தெரிஞ்சும் என்னை அவமானப்படுத்தி அந்த அமுதாவை கட்டிக்கணும். சரி விடுங்க நீ, முடிஞ்சு போன கதை. அவளும் இறந்து போயிட்டா, இறந்தவங்களை பற்றி பேசக்கூடாது அண்ணி. ஏன் இறந்துட்டா? அவள் பண்ணதெல்லாம் தப்பில்லைன்னு ஆயிடுமா? இங்கே பாருங்க நீ, என்னோட தோழி எந்த தப்பும் செய்யாதவ, அவள் எல்லாருக்குமே நல்லது மட்டும் நினைக்கிறவ. அதனால தான் சீக்கிரம் போய் சேர்ந்தா. போதும் அண்ணி, இதோட நிறுத்திக்கங்க, வேண்டாம். உண்மையா சொன்னா எல்லாருக்கும் இப்படி தான் வலிக்கும். எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறிச்சால, அதனால தான் என்னோட வயிற்றுச்சல் தான் அவள் இவ்வளவு சீக்கிரமாக போய் சேர்ந்தது. நீங்கள் எல்லாம் நல்லா இருந்துட்டு நீங்கள் எல்லாம் நல்ல நல்ல ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்கின்னு என்ன எவனோ ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டீங்க, அப்படி தானே? ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் என்ன கம்மி? உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி தானே நடந்துக்கிறாரு. என் பேச்சு கேட்டால் மட்டும் போதுமா? சொத்து இருக்கிற மாதிரி ஆளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அண்ணி, முடிஞ்சு போன கதையை எதுக்கு அண்ணி இப்போ பேசுகிறீங்க? இப்போ உங்கள் பொண்ணுக்கே கல்யாணம் வயசு ஆயிடுச்சு, இன்னும் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசின்னு இருக்கீங்க. ஆமாம், கரெக்டு தான். நான் அடையாததெல்லாம், எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பொண்ணை வச்சு நான் சாதிச்சுக்கிறேன். ஐயோ அண்ணி, பாவம் அண்ணி கிருத்திகா, அவளோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடாதீங்க. அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, பணத்தெல்லாம் பார்க்காதீங்க அண்ணி. போதும் போதும், ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். வரேன், இந்தா பிடிங்கோ. அப்பா, இவங்களோடத நாக்கா இல்லை தேள் கொடுக்கான்னே தெரியல, எப்படி கொட்டுற மாதிரி பேசுகிறாங்க. பாவம் இவங்க வீட்டுக்காரர், இவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ கூட இவங்களுக்கு சமாதானம் ஆகலை. என் ஃப்ரெண்டையே பேசுறது வேலையாக போச்சு. ஐயோ பாவம், ஸ்ரீ பாப்பா இதெல்லாம் கேட்டா ரொம்ப கஷ்டப்படுவா. ஸ்ரீ பாப்பா, என்னடா என்னாச்சு? எதுக்கு அழுவுற? இந்த ராக்கி பையன் எதனா சொன்னானா, இல்லை நீ கேட்டதை எதனா வாங்கி கொடுக்காம இருந்தானா? அத்தை, என்ன தங்கம், என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுவுற? அவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன். விடுடா, அவங்கள பற்றி தான் தெரியும் இல்லையா? அத்தை, இவங்க விட்டு சாபத்தால தான் எங்கள் அம்மா செத்துட்டாங்களா? அப்பனா எங்கள் அம்மா நல்லவங்க இல்லையா? அச்சா ஸ்ரீ பாப்பா, என்ன இப்படி பேசிட்ட? உனக்கு உங்கள் அம்மா பற்றி தெரியாதா? உங்கள் அம்மா மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அவ்வளவு எழகன மனசு அவளுக்கு. இவங்க இப்படி தான், இவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல், அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. மீ, இந்த அத்தை எதுக்கு வீட்டுள்ள சேர்க்குறீங்க? சும்மா இருடா, இது எதனா அவங்க காதுக்கு போச்சு அவ்வளவுதான். நான் உங்களை வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு அதுக்கு ஒரு வம்பை இழுத்துடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மீ. அமுதா அத்தை இறந்துட்டாங்க, இறந்தவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இவங்க ஏன் அப்படி பேசுறாங்க? சரி சரி, எனக்கு புரியுது. முதல்ல நீ ஸ்ரீ பாப்பாவை சமாதானப்படுத்து. தங்கம், உனக்கு என்னடா வேணும்? ஜூஸ் எடுத்துன்னு வரட்டா? இல்லை அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஏய் ஸ்ரீ, நீ எதுக்குடி வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? கண்டவங்க அப்படி பேசினா அதை நீ நம்பிடுவியா? நீ வீட்டுக்கு போகக்கூடாது, மாமா வரட்டும், அப்புறமா போ. அப்பனா உனக்கு இந்த அத்தை மேலே நம்பிக்கை இல்லையா? இந்த அத்தையை பிடிக்கலையாடா? அதெல்லாம் இல்லை, அவங்க எங்கள் அம்மாவை எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு,
அவங்க பேசுனா அது உண்மை ஆயிடுமா என்ன? நானும் உங்கள் அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். யாரும் அவளை பற்றி என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல தேவையில்லை. சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். அவள் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீ தங்கத்தை என் கையில் கொடுத்து என் குழந்தைய நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு என் கையில் கொடுத்துட்டு போயிருக்கா. இந்த தங்கத்தை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், புரிஞ்சுச்சா? என் தங்கம் என்றைக்குமே அழக்கூடாது, எப்பவுமே சிரிச்சுன்னு இருக்கணும். அப்பதான் உன் அம்மாவும் சந்தோஷப்படுவேன், இந்த அத்தையும் சந்தோஷப்படுவேன். இப்போ உன் அம்மா நீ அழுவுறத பார்த்து மேலேருந்து அவளும் அழுவா. அம்மாவும் அழுவாங்களா என்னை பார்த்து? ஆமாடா செல்லம், உன் அம்மா அழுவணுமா சிரிக்கணுமா? இல்லை, என் அம்மா என்னை பார்த்து எப்போவுமே சிரிக்கணும். அப்போ இந்த ஸ்ரீ தங்கமும் சிரிக்கணும். சரி அத்தை. டேய் சின்னவனே, நீ ஏன்டா அப்படியே முறைச்சு நிற்கிற? அவளே நார்மல் ஆகி வரா, அவளை நார்மல் ஆக விடாதது நீ தான்டா. தங்கம் சிரி தங்கம். போதுமா? உன்னை நான் சிரிக்க சொன்னேன். என் ஸ்ரீ தங்கத்தோட அந்த அழகான சிரிப்பு. ஐயோ ஸ்ரீ பாப்பா, வேண்டாம் வேண்டாம், நீ இப்படியெல்லாம் சிரிக்காத. நீ நார்மலாகவே இரு, நார்மலாகவே இரு. என்ன அத்தை நீங்களே என் சிரிப்பை ரசிக்க மாட்டேன்றீங்க. அம்மா தாயே, நீ சிரிச்சது போதும், போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. அத்தை. என்னம்மா? எனக்கு நீங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக மிளகா பஜ்ஜி செய்வீங்கள்ல, மிளகா பஜ்ஜியும் டீயும் செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்களா? அவ்வளவு தானே, இதோ இப்போவே எடுத்துகிட்டு வரேன். மீ என்னடா? புரிஞ்சிச்சு, உனக்கும் எடுத்துகிட்டு வரேன் இரு. தீனி பண்டாரம், என்னடி ஒரு நிமிஷத்துக்கு இப்படி மாறிட்ட? ஏன் என்னாச்சு? நீ அழுவுறத பார்த்து இன்னும் 2 நாள் நீ இப்படி தான் இருக்கவான்னு நினைச்சேன். பார்த்தா அடுத்த செகண்டே மிளகா பஜ்ஜி வேணும்னு கேட்குற. அதுவா, அத்தை தானே சொன்னாங்க நான் அழுதா அம்மாவும் மேலேருந்து அழுவாங்கன்னு. அதுக்கு தான் எங்கள் அம்மா அழுதா எனக்கு பிடிக்காது, எப்பவுமே சிரிச்சுனே இருக்கணும், அதுக்கு தான். அடியே ஸ்ரீ, இதுதான் உண்மையான ரீசனா இல்லை மிளகா பஜ்ஜி தின்றதுக்கு இப்படி நாடகம் போடுறியா? சி போடா, இதுதான் உண்மை. சரி சரி, மாமா வரட்டும், சாயங்காலமா உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தராதுன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்லேயே தான் மிளகா பஜ்ஜி தின்ன போறியே இப்போ. சும்மா இருடா, நான் போகும்போது அப்பா கூட பானிபூரி சாப்பிட்டு போவேனே. அப்போ நானும் வருவேன். ஏ ராக்கி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் அங்கே ஒரு பானிபூரி கடை இருக்குது, செம்மையாக இருக்குடா. இது இப்போ நீ சாப்பிட்டு போறியே அதுவா? சேச்சா அது இல்லை, அது வேற. நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாமா? எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது. அண்ணனை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அட போடா, ஹிட்லர் என்ன நம்மளை 24/7 வாட்ச் பண்ணின்னு இருக்க போகிறான். நாளைக்கு நீ நான் பச்சைக்கிளி. ஆமாம், பச்சைக்கிளி வெட்டுக்கிளி எல்லாரையும் கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு நான் தனியாகவே போய்க்குவேன். பாவண்டி என் பச்சைக்கிளி, ப்ளீஸ் அவளையும் கூப்பிட்டுன்னு போகலாமா? இன்னைக்கு சொன்ன லவ் ஃபெயிலியர் கதைக்கு நாளைக்கு அவள் உன்கிட்ட வந்து பேசுவாளான்னு பாரு தம்பி. அப்புறமா அவளை வெளியே கூப்பிட்டுன்னு போவேன். ஏண்டா இதே சாக்க வச்சுக்கின்னு அவளை வெளியே கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு பிளான் பண்ணுறியா? ஐயோ ராட்சசி கண்டுபிடிச்சிட்டாலே. கையை காலை உடச்சிடுவேன். இரு, இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு அத்தை கிட்ட சொல்கிறேன். அத்தை. ஐயோ ராட்சசி சொல்லாதடி, அப்புறமா மாதாஜி என்ன அவ்வளவுதான். போடா, நான் இப்போவே சொல்கிறேன். கூடவே ஒரு எட்டப்பனை வச்சுன்னு சுத்தின்னு இருக்கானே, ஏன் லவ் எனக்கு கை கொடுமோ தெரியலையே ஆண்டவா.